ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அய்யனார் துணை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா ப்ளீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவை விட்டு மாறுறதா அவங்களுக்கு விருப்பமே இல்ல. எப்படினாலும் நீங்க எனக்கு யாராவது ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி தானே வைக்க போறீங்க. அது சோழனா இருக்கட்டும். நான் டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சு தான் போனேன். அந்த நேரம் இவர் என்னைய கோவப்படுத்தி விட்டாரு. இவர் மேல கோவத்த எப்படி காட்டுறதுன்னு தெரியாம அங்க போய் நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு நீங்க சோழனையே கல்யாணம் முடிச்சு வைங்கப்பா. எனக்கு சோழனை தவிர்த்து நான் வேற யாரையும் விரும்பல. எனக்கு வேணும் சோழன் தான் வேணும். எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. நான் இந்த வீட்ல தான்ப்பா இருப்பேன் அப்படின்றாங்க. எவ்வளவோ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. வேணாம்ப்பா, உன்னைய நாங்கள் எப்படி எப்படியோ வளர்த்தோம், இந்த வீடு உனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா கேட்குற மாதிரி சுத்தமாக இல்லைங்க. நிலா ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, நான் அங்கே ஸ்டேஷனில் இருந்து நான் எவ்வளவோ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். நான் சோனலை லவ் பண்ணலை, நான் ஓடி போகலை அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவோ சொன்னேன்ப்பா. நீங்கள் உங்கள் காதில் இத்தனி கூட வாங்கிக்கல. அன்னைக்கு நீங்கள் கேட்காம இருந்துட்டு இன்னைக்கு நீங்கள் சோழனை எனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்கிறது ஒரு தப்புப்பா. எனக்கு சோழன் தாப்பா வேணும். நான் உங்கள் கூட நீங்கள் எவ்வளவு தான் என்னை கன்வின்ஸ் பண்ணாலும் நான் உங்கள் கூட வர்றதாக இல்லைப்பா அப்படின்னு நிலா சொல்லிட்டாங்க. அதை பார்த்த சோழனுக்கு கையும் காலும் தரையில் இல்லை, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. ஒரு பக்கம் தன்னாலேயே கண்ணு கலங்குதுங்க. நிலாவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே வா நிலா, நான் அம்மா உன்ட்ட செத்த நேரம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சோழன் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ சேரன் சொல்கிறாரு, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, நான் சோழனை லவ் பண்ணுறேன், நான் சோழனே கட்டிக்கிறேன்னு. இவ்வளோ நாள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்துச்சுங்கம்மா. இப்போ விருப்பத்தோட தானம்மா கேட்குறாங்க. நீங்கள் கல்யாணம் முடிச்சு வைங்கம்மா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ அவங்க அப்பா முழிச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் நான் என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. நல்லபடியாக நீங்கள் கல்யாணத்தை வைங்க, நான் வாரேன் அப்படின்றாங்க. நடேசன் சொல்கிறாரு, டே காலண்டர் எடுங்கடா, இவர் பாட்டுக்கு மனசு மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு காலண்டர் எடுத்து பார்க்குறாங்க. நல்ல நாள் வெள்ளிக்கிழமை இருக்குது. சோழனை கூப்பிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு, என்னடா கல்யாணத்துக்கு ஓகேவா அப்படின்றாரு. எப்பா அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இல்லையாப்பா அப்படின்னு. அப்படின்னு சரி எனக்கு வெள்ளிக்கிழமை ஓகேப்பா அப்படின்னு சோழன் கையையே நிலா இருக்க பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த சோழனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சந்தோஷம். நிலாவோட அப்பாவும் அம்மாவும் கிளம்பி போகிறாங்க. கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிலா அவங்க வீட்டில் சோழன் வீட்டில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலா நீங்கள் இப்படிலாம் பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உண்மையிலே சோழனை லவ் பண்ணது உண்மைதான். நான் இவர் பொய் பேசுகிறாருன்றக்காண்டி நான் இதை சொல்லாமலே இருந்தேனே. இப்போ எனக்கு வேறு வழி தெரியலை. நான் இங்கே இருந்தது சந்தோஷம் எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு கிடைக்குமான்னு தெரியலை. அதனால நான் நிரந்தரமாக நான் இங்கேயே இருக்கலாம்னு பிளான் போட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இதுக்கு முன்னே நீ எப்படி இருந்தியோ இதுக்கப்புறமும் உன்னை எவ்வளோ மனம் கோணாமல் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உனக்கு எல்லாமே நாங்கள் நல்லதே செய்வோம்ப்பா அப்படின்றாரு. அவங்க அப்பா எதையோ யோசித்துக்கிட்டே இருக்காரு. என்னடா நம்ம பிள்ளைய கைவிட்டு போகுதே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. கல்யாணம் நடக்க போகுது. பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.